Hello all and welcome back to Dusty Rides. Hi bro. ஹலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். பரவாயில்லைங்க, வண்டி நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி பளபளன்னு எடுத்துட்டு வந்துட்டீங்க போல். ஆமாம், ரிவ்யூவில் நல்லா தெரியணும் பைக்கு. கண்டிப்பாக. சரிங்க, வண்டி வந்து எப்போ எடுத்தீங்க, ஏன் இதை எடுத்தீங்க, எப்படி இருக்குது? திரும்பவும் அதே 3 கொஸ்டினா? வேறு வழி, ரிவ்யூனாலே அந்த ஒரே டெம்ப்ளேட் தானே. கண்டிப்பாக ஒன்று ஒன்றா கேளுங்க திரும்பியும். ஓகே, ஸோ எப்போ எடுத்தீங்க? ஒரு 2.5 வருஷம் ஆச்சு. ஓகே. எடுத்தோம், கரெக்டாக கொரோனா வந்துடுச்சு. கரெக்டு. லாக்டவுனு, இது எங்கேயும் அவ்வளோ பெருசாக போக முடியல. ஸோ ஃபஸ்ட்டு லாக்டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போயிட்டு இருந்தோம் நம்ம, உங்களுக்கே தெரியும். கரெக்டு. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ரைட்ஸ்னால் எவ்வளோலாம் போயிருக்கீங்க இதில்? ஒரு 2 வாட்டி கோவா போனோம். கோவானா நம்ம உங்களுக்கே தெரியும் எப்படி நம்ம போவோன்ட்டு. கரெக்டு. கோவா போயிட்டு சும்மா இருக்க மாட்டோம், ஃபுல்லாக நார்த் அண்ட் சவுத்து மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாத்துக்கும் போவோம். கரெக்டு. ஸோ அதுலேயே ஒரு 2 வாட்டி கோவா போகும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 1500 1600 கிலோமீட்டர்ஸ் ஆயிருக்கும் அப்படி இருந்தாலும். கரெக்டு. போயிட்டு வரதுக்கே நமக்கு அவ்வளோ இருக்குன்னா 650 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன். அப்புறம் ஆமாம், ப்ளஸ் ஒரு வாட்டி மூணார் போயிட்டு வந்தோம். ஓகே, ஸோ அதுவே 500 கிலோமீட்டர் வரும் இல்லையா சிங்கிள் ஸ்ட்ரெச்? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஏன் இந்த பைக் எடுத்தீங்க ஸ்பெசிஃபிக்காக? என்னென்ன பைக்ஸ்லாம் உங்கள் மைண்டில் இருந்துச்சு? ஒரு 4-5 பைக்ஸ் மைண்டில் இருந்துச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டியூக் 390 பார்த்தோம். ஓகே. டியூக் 390 இது ஒரே இன்ஜின் தான். ஓகே. ஸோ ரெண்டுத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைப் ஆஃப் இதுதான், சிசி ஒன்று தான். ஓகே. ஆல்மோஸ்ட் சேம் பவர் தான் இருந்துச்சு. இது வந்து 39 பிஹெச்பி. ஓகே. அட் அரௌண்ட் 8500 ஆர்பிஎம் வந்துச்சு. ஓகே. அது வந்து கொஞ்சம் ஒரு 241 பிஹெச்பி இருந்துச்சு. ஓகே. பட் ஹையர் ஆர்பிஎம்ல 9000 ஆர்பிஎம்ல வந்துச்சு. ஸோ ஹை ரெவில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் கம்பேரபிளாக தான் வந்து. அதே மாதிரி டார்க்கும் வந்து இது 35. ஓகே. அது 37. அதே மாதிரி கொஞ்சம் ஹையர் ஆர்பிஎம்ல கிடச்சிச்சு. ஓகே. ஸோ அது ஒன்றும் கம்பேரபிளாக தான் இருந்தது. பட் மெயின் வந்து என்னென்னா, இது வந்து சீட் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மி. இது வந்து 800 mm தான் சீட் ஹைட்டு. ஓகே. அது வந்து 830. ரொம்ப டால். நார்மல் டியூக்லேயே டாலாக தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ நம்ம ஹைட்டுக்கு வந்து அது கொஞ்சம் டால் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னொன்று என்னென்னா வந்து அது வந்து ஒரு வெயிட் கம்மி, 171 kg இருந்துச்சு. இது வந்து 187 இருந்தது. ஓகே, 15 kgs எக்ஸ்ட்ரா இருக்கு. 15 kgs எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ நம்ம ரோட்டில் ஃபாஸ்ட்டாக போகும்போது நல்லா அந்த காற்றுலாம் அடிச்சிச்சுன்னா இப்படி ஒரு சைடு தள்ளிட்டு போகாமல் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஸோ ஸ்டெபிலிட்டி வைஸ் கொஞ்சம் இது நல்லா இருந்துச்சு. ஓகே. ப்ளஸ் டியூக்கில் என்ன கேள்விப்பட்டேன்னா கொஞ்சம் ஹீட்டிங்லாம் நிறையா இருந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸ்லாம் இல்லை. நான் ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாஸ்ட்டாக போனாலும் ஸ்லோவாக போனால் தான் ஆக்சுவலாக ஹீட்டிங் நிறையா இருக்கும் இல்லையா? ஓகே. ஸோ சிட்டிலையும் ஒன்றும் எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஹீட்டிங் இஷ்யூஸ் தெரியல. ஓகே. ஸோ அதனால அது மெயின்ஸ் சீட் ஹைட்டு ப்ளஸ் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ், அதனால வந்து டியூக் வேணும்னு முடிவு பண்ணோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 350 ராயல் என்ஃபீல்ட் 350 கிளாசிக் 350 பார்த்தோம். ஓகே. ஸோ அதில் வந்து எப்படின்னா முன்னாடிலாம் அந்த இடத்துல இதில் நான் வாங்கும்போது வைப்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பவரும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, டார்க்கும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டே அது வேணான்னு முடிவு பண்ணேன். நான் இதுக்கு கூட போகல, டெஸ்ட் ரைட் கூட போகல அதுக்கு. ஸோ கிளாசிக் 350 வேணான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்டர்செப்டர் டெஸ்ட் ரைட் பண்ணோம். ஓகே. ஸோ இன்டர்செப்டரில் வந்து ட்வின் சிலிண்டர் இன்ஜின் இருந்துச்சு, ப்ளஸ் வந்து சிசியும் அதிகம். பட் அப்படியுமே வந்து உங்களுக்கு அதோட பவரும் டார்க்கும் வந்து இதோட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஓகே. 600 சிசிக்கு 650 சிசிக்கு அது வந்து ஒரு 44-45 பவர் கொடுத்துச்சு. வேற திஸ் இஸ் 39. ஓகே. ப்ளஸ் அதே மாதிரி டார்க்கும் வந்து 40 கொடுத்துருச்சு. இதில் வந்து 35. ஓகே. ஸோ அவ்வளோ சிசிக்கு அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக தோணல. அது அவ்வளோ சிசிக்கு பவரும் டார்க் அவுட்புட்டும். ஓகே. ப்ளஸ் வந்து இன்னொன்று என்னென்னா அதில் வந்து நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் இருந்துச்சு. ஓகே. டியூவல் சைலன்சர்ஸ் பார்க்க நல்லா ஓட்டிட்டு போகிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. பட் ஹைவேல ஓட்டும் போது கொஞ்சம் ரைட் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இல்லை. ஓகே. கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை எனக்கு. செகண்ட் என்னென்னா சீட்லாம் கொஞ்சம் ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. நம்ம நார்மல் 100 cc பைக்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி அவ்வளோ சீட் தான் இருந்துச்சு. ஓகே. அது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை சீட்டு. திரும்பி அப்புறம் அது சீட்லாம் மாற்றணும். அது திரும்பி அப்போல்லாம் வந்து டியூப் டயர் தான் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். டியூப் டயர் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ அதுவும் ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா டாமினரோட அந்த ஸ்டைலிங் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஓகே. பெட்டர் ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது அந்த க்ரீன் கலர் ஸ்பெஷலாக. ஸோ அதனால தான் இது எடுத்தோம். ஓகே. அடுத்தது ஹிமாலயனும் பார்த்தேன். ஓகே. ஹிமாலயன்லேயும் அதே மாதிரி தான். ஹிமாலயனும் ஆல்மோஸ்ட் 400 சேம் சிசி பைக் தான். அதில் வந்து ஆனால் பவர் ரொம்ப கம்மி. அதில் எவ்வளோ இருந்துச்சு? 24 பிஹெச்பி தான் இருந்துச்சு. ஓகே. டார்க் கொஞ்சம் 31-32 இருந்துச்சு.
இதே சிசிலேயே வந்து டாமினருக்கு வந்து அதிக பவர் அவுட்புட்டும் டார்க்கும் கிடைக்குது. ஓகே. ப்ளஸ் எனக்கு வந்து ஹிமாலயன் அளவுக்கு அவ்வளோ ஆஃப் ரோட் யூசேஜ் இருக்குமான்னு தெரியல. ஓகே. ஸோ அதனால் எனக்கு மெயினாக வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். டூரிங்க்கு மெயினாக யூஸ் பண்ணணும். ஓகே. ஏன்னா நம்ம டூர் தான் நிறையா போகிறோம். டூர் போகும்போது அதில் கொஞ்சம் எங்கேயாவது ஆஃப் ரோடு கிடச்சிச்சுன்னா அந்த ஆஃப் ரோடில் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கணும். ஓகே. ப்ளஸ் சிட்டிக்குள்ளே எப்பயாவது ஓட்டணும்னா ஓட்டணும். இதுதான் வந்து என்னோட ரெக்குயர்மெண்ட். அதனால் நான் ஹிமாலயனுக்கு அவ்வளோவா போகல. ஓகே. ஏன் வந்து இந்த பைக் சூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க? அடுத்து இந்த ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஒரு பைக் எடுக்கிறோன்னா ப்ரைஸ் வந்து ஒரு கண்டிப்பாக முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரைஸ்லாம் இது எப்படி இருந்துச்சு டாமினர் கம்பேரிட்டிவ்லி வித் உங்களுக்கு ஹிமாலயனோ இல்லை இன்டர்செப்டர் ஆகட்டும் இல்லை கேடிஎம் டியூக்? ஸோ பெங்களூரில் வந்து நான் இதை இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போது இதோட ப்ரைஸ் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 2.3 சம்திங் இருந்துச்சு. ஓகே. அதே மாதிரி மற்ற இன்டர்செப்டர் அண்ட் கேடிஎம் வந்து இதை விட ஒரு 70,000-80,000 ஜாஸ்தியாக இருந்துச்சு ஆன் ரோட் ப்ரைஸ். 70,000. ஓகே. 70,000-80,000. கேடிஎம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இன்டர்செப்டரோட. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டாமினரோட ப்ரைஸ் வந்து 2.98 கிட்ட வருது பெங்களூரில் ஆன் ரோட் ப்ரைஸ். 60 to 70 கிட்ட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ வந்து இது BS4 நான் எடுத்த போது. ஓகே. இப்போ BS6 இன்ச்சு. ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 60,000 அதிகமாக இருக்குது. ஓகே. அதை தவிர வந்து பட் இன்டர்செப்டர் அண்ட் டூக் ப்ரைஸும் அதிகமாக தான் இருக்குது. ஸ்டில் அதே 70,000-80,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த எல்லாமே இதில் இருந்துச்சு. ஓகே. பவரும் இருந்துச்சு, ப்ளஸ் வந்து ஸ்லைட் ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டியும் இருந்துச்சு. ஸ்லைட்னு சொல்ல முடியாது, நல்லா ஆஃப் ரோட் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த சில ஃபால்ஸ்லாம் வந்து. ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் திரும்பி எடுத்து போடலாம் அந்த இதில். கரெக்ட். ஸோ ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டியும் இருக்குது, ஒரு மைலேஜும் நல்லா கொடுக்குது. ஓகே. ஸோ எல்லாமே என்கிட்ட இதை எதிர்பார்த்ததெல்லாம் இதில் இருக்கும்போது நான் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு 70,000-80,000 அதிகமாக கொடுக்கணும். நான் பார்க்க அந்த ஆஃப் ரோட் வீடியோ நான் அப்ளை பண்ணுறேன். பைக் ஏன் எடுத்தேன்ற ரீசன்லாம் சொன்னீங்க. இந்த பைக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ டெக்னிக்கல் நான் சொன்ன மாதிரி பவர் வந்து 39 bhp இருக்குது. ஓகே. டார்க் வந்து 35 Nm இருக்குது. ஓகே. ஸோ அது வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் சிலிண்டர் என்ஜின். ஓகே. 373cc. ஓகே. 400 சொல்லுவோம். 373cc. ஓகே. லிக்விட் கூல்டு இன்ஜின். ஓகே. நிறைய பைக்ஸில் லிக்விட் கூல்டு இருக்குது, நிறைய இதில் ஏர் கூல்டும் இருக்குது. பட் லிக்விட் கூல்டுனா நமக்கு வந்து ஈஸியாக இன்னும் பெட்டராக கூல் ஆகும். ஓகே. ஸோ லிக்விட் கூல்டு இன்ஜின் இருக்குது. ப்ளஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இது. ஓகே. ஸோ இதில் வந்து லைட் அடாப்டிவ் டிஸ்பிளே இருக்குது. ஓகே. ஸோ நம்ம ரொம்ப பிரைட்டாக இருக்கிற இடத்துல போனாலும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி நம்ம காட்டும், டார்க்காக இருந்தாலும் நல்லா காட்டும். எந்த மாதிரி இதுலையுமே உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஆம்பியன்ட் இது இருக்குது. ஓகே. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே RPM காட்டும். ஓகே. ஸ்பீட் காட்டும். ஓகே. இதில் வந்து 2019 மாடலுக்கு முன்னாடி வந்து ஓகே இங்கே ஒரு செகண்டரி டிஸ்பிளே குட்டியாக இருக்குது. ஓகே. அங்கே வந்து பிரைமரி டிஸ்பிளே இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் வந்து ஸ்ப்ளிட்டாக இருந்துச்சு இன்ஃபர்மேஷன்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்லாம் வந்து இதில் இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க 2019 மாடலுக்கு அப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி அங்கேயே வச்சுட்டாங்க. ஓகே. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி அங்கேயே இருக்குது. ஓகே. ஸோ இன்கேஸ் யாராவது அந்த அப்டேட் எடுக்கலன்னா அது அப்டேட் எடுத்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாலே அவங்க கியர் ஷிஃப்ட் இங்கே வந்துடும், இங்கே பார்த்துக்கலாம். ஓகே. ப்ளஸ் அதை தவிர வந்து உங்களுக்கு இங்கே டைரக்ஷன் இண்டிகேட்டர். ஓகே. ப்ளஸ் வந்து ஏதாவது வார்னிங் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் வந்து இங்கேயே காட்டிடும். ஓகே. ஃபியூவல் இருக்குது ரைட் சைடில். ஓகே. அண்ட் அதான் இதான் மெயினாக இது இதில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கஸ்டர். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு இன்வெர்டட் ஃபோர்க்ஸ், USD ஃபோர்க்ஸ். ஓகே. இதில் வந்து 2019 மாடலுக்கு முன்னாடி இது இல்லை, இது நார்மல் தான் இருந்துச்சு. ஓகே. பட் இப்போ இங்கே இன்வெர்டட் இது கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு பெரிய சைஸ் ஃபோர்க் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே. ப்ளஸ் ABS இருக்குது. ஓகே. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து ரெண்டுமே டிஸ்க் பிரேக்ஸ், டியூவல் டிஸ்க். ஓகே. டியூவல் சேனல் ABS-ஆ இல்லை சிங்கிள் சேனலா? டியூவல் சேனல். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லிப்பர் கிளட்ச் இருக்குது. ஸோ ஸ்லிப்பர் கிளட்ச்சில் என்ன நமக்கு அட்வான்டேஜ்னா, நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம், டக்குன்னு ஒரு டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. யூஸ்வலாக நம்ம வந்து பிரேக் பிடிக்காம போக மாட்டோம், லைக் பிரேக் பிடிச்சி தான் ஸ்லோ பண்ணிட்டு தான் திரும்புவோம். ஓகே. பட் இப்போ வந்து நமக்கு பிரேக் பிடிக்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஓகே. கியர் ரெடியூஸ் பண்ணிட்டோம், ஆனால் பிரேக் பிடிக்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு ஜர்க் இருக்கும், அந்த கியர் டவுன் பண்ணி விட்ட உடனே ஒரு ஜர்க் கொடுக்கும் டயரில். ஸோ அப்போ வந்து ஏதாவது இழுத்து விட்டு ஏதாவது கீழே ஏதாவது விழுறதுக்கு அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸ்லிப்பர் கிளட்ச் என்ன பண்ணணும்னா, கியர் ரெடியூஸ் பண்ணிட்டோம், பிரேக் பிடிக்காமல் இருந்தோம்னா திரும்பும்போது
அதவே வந்து அதோட மொமெண்டம் ரியர் வீலுக்கு போகிற கொஞ்சம் மொமெண்டம் வந்து ரெடியூஸ் பண்ணி ஓகே கரெக்டாக அது வந்து இன்ஜின் ஸ்பீடும் நம்ம பைக்கோட போயிட்டு இருக்கிற ஸ்பீடும் மேட்ச் பண்ணுற அளவுக்கு அது இது பண்ணி ஸோ அந்த கிளச்சை என்கேஜ் பண்ணாது, அதனால வந்து டக்குன்னு அந்த ஒரு ஜெர்க்கு ஸோ கிடைக்காது, அந்த ஜர்க் இருக்காது. ஸோ ஸ்மூத்தாக திரும்பிக்கலாம். ஓகே ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஓகே ஸோ அந்த ஆப்ஷன்லாம் இந்த மாதிரி ஒரு 2 lakhs பைக்லேயே வந்து அந்த மோஸ்ட்டாக ஹை அண்ட் பைக்ஸில் மட்டும்தான் கொடுப்பாங்க, ரேசிங் பைக்ஸில் இருக்கிற ஒரு ஃபீச்சர் இது. ஓகே சூப்பர். அதே போல் பைக்கோட லுக்குமே ஒரு சூப்பராக இருக்குது, கலர் நல்லா இருக்குது, அது ஒரு மெஜஸ்டிக்காக ஒரு பெரிய ஹெவி சிசி பைக்கோட ஃபீல் கொடுக்குது இல்லையா? ஆமாம், நான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் நான் இது வாங்கினதே வந்து இதோட லுக்குக்காக தான். ஓகே நல்லா உட்காந்தோன்னா நல்லா ஒரு பெரிய பைக்குக்கு உள்ள எப்படி ஒரு நமக்கு ஃபீலிங் கிடைக்குமோ அந்த கிடைக்கும். ஓகே இப்போ பாருங்கள், நான் இதில் உட்காந்து சொல்ல இது பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்திங்கன்னா கரெக்டு. இங்கே பாருங்கள், டேங்கோட சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா வைடாக இருக்குது இல்லையா? நம்ம ஒரு பெரிய பைக்கில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டு. ஸோ இது வந்து மிட் ரேஞ்ச் பைக்னாலும் லைக் 2 பைக்னாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல பெரிய சூப்பர் பைக்கில் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் முன்னாடி பார்த்தா. கரெக்டு. அந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ்லாமே நல்லா பெருசாக சூப்பராக கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாம் கரெக்டு. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த க்ரீன் கலர் இது வருது பார்த்தீங்களா, க்ரூஷியலான கலர் டேங்க்ஸு. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல இந்த இது வந்து க்ரீன் கலர். கரெக்டு. அதே மாதிரி கீழே வந்து இன்ஜினோட காட் வந்து அதே மாதிரி அந்த இடத்துல வந்து மட் காடோட இதுவும் ஒரு மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா அந்த க்ரீன் அண்ட் இது மேட்ச் ஆகிற இன்ஜின் ஆயில் கூலன் கூட க்ரீன் கலர். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர் வந்து டபுள் பேரல் இருக்குது இங்கே. 2019 மாடலுக்கு முன்னாடி இது இல்லை. ஓகே, இது 2019 மாடல் இருந்தால் வந்து டபுள் பேரல், இதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து சிங்கிள் இதுதான். ஓகே, ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. இதுவுமே நல்ல லுக் தான். அது சவுண்ட் கேட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? கண்டிப்பாக. சவுண்ட் டோன் நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த ரொம்ப அந்த தம்பிங் கம்மியாக இருக்கிறனால வந்து மற்றவங்களுக்கு வந்து அனாயிங்காகவும் இருக்காது இல்லையா? ஸோ அடுத்து இதில் என்னென்ன அக்சசரிஸ்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க? அக்சசரிஸ் கிடைக்கிறதுலாம் உங்களுக்கு எப்படி? ஏன்னா சில சமயம் வந்து நமக்கு அக்சசரிஸ் வந்து இன்ஃபேக்ட் இந்த சேடில் ஸ்டேக்கே ரொம்ப அலைய வேண்டியிருக்கும். எப்படி உங்களுக்கு இந்த அக்சசரிஸ்லாம் எவ்வளோ என்னென்ன போட்டிருக்கீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ இதில் வந்து HyperRider.inன்னு ஒன்று இருக்குது. ஓகே, பஜாஜோட இவங்களுக்கே டைப் இருக்குது. ஓகே, ஸோ எல்லா பைக்ஸுக்குமே இவங்க வந்து இது ப்ரொவைட் பண்ணுறாங்க அக்சசரிஸ். இதில் பார்த்தீங்கன்னா சேடில் ஸ்டே இருக்குது. ஓகே, பேக் சீட் இருக்குது, பேக் ரெஸ்ட்டு. ஓகே, அதே மாதிரி வந்து பேக் இது இருக்குது. ஓகே, இது அதே மாதிரி வந்து ரெண்டு சைடும் வந்து இது இருக்குது, ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம பேக் சீட்டை கழட்டினோன்னா ஓகே, அந்த ஸ்ட்ராப்ஸ் எடுத்து வெளியில் விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இது ஒரு டூரர் பைக்குன்றதுனால பின்னாடி வச்சு அந்த ஸ்ட்ராப்பை வச்சு பங்கி கார்டை வந்து அதில் இது பண்ணி கட்டிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. காஸ்ட் எவ்வளோ வருது? காஸ்ட் எல்லாமே வந்து இதுதான். இப்போ இது பேக் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 சம்திங் இருந்துச்சு. ஓகே. சேடில் ஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 சம்திங் இருந்துச்சு. அவ்வளோதான், சீப்பாக தான் இருந்துச்சு. ஓகே. வேறு எதாவது அக்சசரிஸ் போட்டிருக்கீங்களா? இது போட்டிருந்தோம். ஓகே, இன்ஜின் கார்டு. ஓகே. ஸோ இது இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம ரெண்டு மாடி கீழே போட்டோம் ஆஃப் ரோட் போயிட்டு. கரெக்ட். ஸோ இன்ஜின் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ இந்த இடத்துலலாம் அடிபட்டிருக்கு. பட் இன்ஜின் போடலன்னா வந்து உங்களுக்கு இன்ஜின் இதுவாக இருக்கும். இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்குது? கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இது ஒரு 157 mm இருக்குது. ஓகே, ஓகே, இது டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஓகே. நம்ம ஆஃப் ரோட் போன போதுமே வந்து எதுவுமே நமக்கு அடிபடலை. ஸோ அது நல்லா இதுதான். ஓகே. வேறு அக்சசரிஸ் போட்டிருக்கீங்களா? ஆக்சசரிஸ் ஆக்சுவலாக இதுக்கு நிறைய இருக்குது. ஓகே. எனக்கு வந்து இன்னொன்று என்ன போடணும்னா இந்த ஹேண்ட் கார்டு. ஓகே. அது ஆக்சுவலாக நல்ல முன்னாடிலாம் வந்து இந்த க்ரீன் கலரில் வராமல் இருந்துச்சு. ஓகே. முன்னாடிலாம் ஒயிட் அண்ட் பிளாக் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ க்ரீனும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது ஒன்று போடணும்னு எனக்கு கொஞ்சம் ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கும். கண்டிப்பாக. கரெக்ட். அது ஒரு க்ரீன் கலரோட போட்டால் எல்லாம் மேட்ச் ஆகி கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ அது ஒன்று பார்த்துட்ருக்கேன். ஓகே. ப்ளஸ் இதை தவிர உங்களுக்கு ஃப்ரண்ட் வைசர்ஸ் அதெல்லாமே எக்ஸ்ட்ரா வருது. 2 மாடல் வைசர்ஸ் வருது. ஒன்று ஸ்போர்ட்டி மாடலில் வருது. ஓகே. இன்னும் நல்லா பெருசாக வருது. ஓகே. ஸோ அது வேணால் போட்டுக்கலாம், இல்லைனா தேவையில்ல. ஓகே. இதில் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன சொல்லுவீங்க? கான்ஸ் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே. ஒன்றும் அவ்வளோ பெரிய கமெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஓகே. மெயின் ப்ராப்ளம் என்னென்னா இந்த டேங்க் தான். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பிளாஸ்டிக் டேங்க்கு. ஓகே. ஸோ பிளாஸ்டிக் டேங்க்ன்றதுனால வந்து என்ன, இந்த டேங்க் பேக் வைக்கணும்னா அந்த மேக்னெட் டேங்க் பேக் வைக்க முடியறதில்ல. ஓகே. ஸோ எவ்ரி டைம் இதை வந்து ஸ்ட்ராப் போட்டு இங்கே கட்டி
ஆ ஸோ அது வந்து ஒரு வாட்டி பெட்ரோல் போடணுன்னா கூட வந்து அந்த டேங்க் எல்லாம் இதெல்லாம் கழட்டி எடுத்து போட்டு ஓகே ஸோ அது ரொம்ப கஷ்டம். ஓகே ஸோ ஒரு மெட்டல் டேங்க் கொடுத்துருக்கலாம் இதுக்கு. ஓகே அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று என்னென்னா வந்து நம்ம இது டூரிங்காகவும் யூஸ் பண்ணுறோம். அவங்களே இது ஆல்டர்னேட் பைக்குன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணதே அப்படி தான். ஓகே பட் 13 லிட்டர் தான் வந்து டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ 13 லிட்டர் ப்ளஸ் இது என்ன மேக்ஸிமம் ஒரு 35 அந்த மாதிரி மைலேஜ் கொடுக்கும். மைலேஜ் பற்றி பேச மாட்டோம், எப்படி கொடுக்குது மைலேஜ் இந்த பைக்ஸுக்கு நீங்கள் எப்படி போகிறீங்கன்றதை பொறுத்தா இருக்கு. 80 to 100ல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும், 40 கூட கொடுக்கும். ஓகே நீங்கள் அதை விட ரெவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிட்டே தான் இருக்கும். ஓகே நம்ம ஹைவேஸ்லாம் இப்போ 120 130 140லாம் போனோம்னா கம்மியாக தான், நல்லா ட்ராப் ஆகிடுது, 25 அந்த மாதிரி 25 வரைக்கும் போகுது. ஓகே ஸோ இப்போ கான்ஸ்னா வந்து இந்த டேங்க் ஒன்று பிளாஸ்டிக்கில் இருக்குது, இன்னொன்று வந்து ஃபியூவல் டேங்க் ஃபியூவல் வந்து 13 கம்மியாக செம்ம கம்மி. ஓகே ஸோ நம்ம கிட்டக்க வர வர வந்து நமக்கு எப்போ முடியுமோ அது நமக்கு யூஸபிள்னு போகும்போது ஒரு 1.5 லிட்டருக்கு போது நம்ம கண்டிப்பாக அடிப்போம். ஸோ அந்த ரேஞ்ச் நமக்கு ரொம்ப கம்மியாகுது. ஓகே ரேஞ்ச் கம்மியாகுது. ஸோ ஓகே கான்ஸ் சொன்னீங்க, ப்ரோஸ்லாம் என்னென்ன இருக்குது? ப்ரோஸ் வந்து மோஸ்ட்லி என்னன்னா இது வந்து ஒரு ஆல் டெரைன் பைக் கண்டிப்பாக. ஓகே ஏன்னா வந்து சிட்டிக்குள்ளேயும் வந்து நமக்கு ஹீட் ஆகுதில்ல, ஓகே ஹேண்ட்லிங்கும் ஈஸியாக தான் இருக்குது, இதோட டேர்னிங் ரேடியஸ்லாம் வந்து நல்லா இருக்குது. ஓகே அதே மாதிரி நம்ம ஹைவேல போகும்போதும் வந்து ஈஸியாக வந்து நான் என்னோட மேக்ஸிமம் ஸ்பீட் இதில் வந்து 145 போயிருக்கேன். ஓகே அதுக்கப்புறமா ஒன்று போகலான்னு நினைக்கிறேன், 150லாம் ஈஸியாக போகலாம். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீட் கிடச்சிடும். அதே மாதிரி நம்ம ஆஃப் ரோடும் போயிருக்கோம், ஆஃப் ரோடுலேயும் ஹேண்ட்லிங் நல்லா தான் இருக்குது. கரெக்ட், எங்கேயும் வந்து எதுவும் இன்ஜின்லாம் அடிப்படல, ப்ளஸ் வந்து அந்த ஸ்டெபிலிட்டி எங்கேயுமே மிஸ் ஆகலை, ஸ்கிட் ஆகலை எங்கேயும். ஓகே ஸோ டயர்ஸ்லாமும் ஆக்சுவலாக நல்ல டயர்ஸ் தான் இது. ஓகே ஆஃப் ரோடிங் போனாலும் வந்து அந்த grip கிடைக்குது உங்களுக்கு. நல்லா வைடான டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, வைடான டயர்ஸ். ஸோ கண்டிப்பாக ஆல்டர்னேட் பைக் தான் இது. ஓகே ஸோ லுக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரியர் வியூ மிரர்லாம் ஆக்சுவலாக நல்ல ஒரு டிசைன். ஸோ நல்ல கரெக்டான பொசிஷன்லேயும் வந்து இதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ நம்ம ஓட்டும்போது கரெக்டாக வந்து நமக்கு எங்கேயும் பின்னாடி மட்டும் தான் தெரியுது, நம்மளே வந்து நம்ம தெரிய மாட்டோம், அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. ஓகே ப்ளஸ் இது லுக்ஸும் வந்து நல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டி லுக் இருக்கு. கரெக்ட். அதே மாதிரி பின்னாடி இந்த லைட்ஸும் வந்து நல்ல குட்டி அழகா இருக்கு, பட் நல்ல பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர் போட்டு காட்டுறேன். ஓகே நல்லா சின்னதாக ஸ்லீக்காக நல்லா இருக்கு இல்லையா? கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு இதில் இன்னொரு ப்ளஸ் நானே என்ன சொல்லுவேன்னா, நிறைய இடத்துல நம்ம சேடில் பேக் செட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம சேடில் பேக் செட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஒன்று அந்த பேக் வந்து இந்த இண்டிகேட்டரை மறைக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து இல்லாட்டி மடக்கும், அந்த இண்டிகேட்டர் வந்து பேக் மடக்கும். இவங்க வந்து மேபி இந்த ஹைப்பர் ரைடர் இவங்களே இதுக்காகன்னு பண்ணுறதுனால நல்லாவே கேப் இருக்குது. ஸோ நீங்கள் லாங் ரைட் போகும்போது அந்த இண்டிகேட்டர் பின்னாடி உங்களுக்கு தெரியாது, அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ப்ளஸ் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்போர்ட்டி லுக் தான் இருக்குது இதுலையும். ஓகே ஸோ லுக்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட் வியூ வந்து மறுக்கவே முடியாது, ஒரு அது இப்படி உட்காரும்போது ரொம்ப பெரிய பைக்கில் உட்காந்துருக்க ஒரு ஃபீல் இருக்குது. லுக்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நல்லா ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு லுக் கொடுக்குது. அது இங்கே இப்படி உட்கார பொசிஷனில் பார்த்தா இன்னும் பைக்கு ஒரு ரொம்ப பெரிய பைக்கில் உட்காந்துருக்க ஒரு ஃபீல் கிடைக்குது இல்லையா? ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நம்ம இங்கே டேங்க் பேக் வச்சா கூட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் வந்து நல்லா பார்க்க முடியுது அப்பயுமே. ஸோ நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்குது. கரெக்ட். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சீட் வந்து இது வந்து ரொம்ப ஹார்டும் கிடையாது, ரொம்ப சாஃப்ட்டும் கிடையாது, ஓகே நல்ல ஒரு பேக்குக்கு கரெக்டாக இருக்கிற பொசிஷனில் தான் இருக்குது. ஓகே. ஸோ இது சாஃப்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெயின்லாம் வரும். ஓகே. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஹார்ட் இதுதான் இருக்குதுல்ல. ஓகே. நமக்கு அதே மாதிரி இங்கே வந்து பேக்கு ரெஸ்ட்டும் கிடைக்குது, இந்த கொஞ்சம் ரைஸாக இருக்கிறதுனால. ஓகே. ஸோ நமக்கு இங்கே பேக்கில் வலிக்காமல் இருக்கும். ஓகே. ப்ளஸ் பேக் ரெஸ்ட் வந்து பில்லியன் ரைடருக்கு இருக்குது, அது நல்லா தான் இருக்கும். ஓகே. அடுத்த லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு லுக் கிடைக்குது இல்லை? அது ஒன்று. வாவ், நல்ல பவர்ஃபுல்லான லைட்ஸ் இது. இது வந்து டே டைம் ரன்னிங். ஓகே, சூப்பராக இருக்குது லைட்ஸ் எல்லாமே. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த இன்ஜினும் கேடிஎம் இன்ஜினும் சேம் தான் இல்லையா? ஓகே. ஸோ பட் பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் அண்டர் டியூன் பண்ணி கொஞ்சம் பவர்லாம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து நல்ல ஒரு என்ஜின் ஜாஸ்தி லைஃப் டைம் வரும் உங்களுக்கு, ஏன்னா அண்டர் டியூன் பண்ணியிருக்கறனால. ஓகே. ஓகே. ஸோ அதுவும் ஒரு நல்ல இதுதான். ஸோ இது கண்டிப்பாக மெயின்டெனன்ஸும் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஓகே. ஏஎம்சி வச்சுருந்தீங்கன்னா வந்து ஒரு 800 to 1000 தான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் என்னெல்லாம் இல்லைன்னா அவ்வளோதான் வந்து. இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது இன்ஜின் ஆயில் வந்து 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி டாப் அப் பண்ணுறாங்க, 10,000க்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருது? 10,000. அப்போ இன்ஜின் ஆயில் காஸ்ட்டுக்கு பற்றி தான் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அது மேபி ஒரு 4,000 to 5,000 வரும். ஓகே.
ஸோ ரிவ்யூ எல்லாமே நல்லா டீட்டெயில்டாக கொடுத்தீங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஸ்லிப்பர் கிளச்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட நல்லா டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே, ஃபைனலாக உங்களோட கமெண்ட்ஸ் என்ன? இந்த பைக் எடுக்கலாமா? கண்டிப்பாக இந்த பைக் வந்து ஒரு நல்ல பைக்கு. ஓகே. 3 lakhsக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த பைக்கில் வந்து எல்லா ஆப்ஷனுமே கிடைக்குது. ஓகே. ஸோ 3 lakhsக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் 150 சிசிலேருந்து கொஞ்சம் மேலே போய் 400 அந்த மாதிரி போகணுன்னு நினச்சிங்கன்னா 400 to 600 சிசியில் ஒரு நார்மல் ஆல் டெரைன் பைக்னா உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பைக். ஓகே. கண்டிப்பாக வாங்கலாம். ஓகே. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து நான் நான் 150 சிசி பைக்ஸ்லாம் ஓட்டல. ஓகே. நான் ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கு முன்னாடி எப்பயோ கற்றுக்கிட்ட போது ஓட்டினது தான். ஓகே. அங்கேயும் டேரெக்டாக நான் வந்து இந்த பைக்குக்கு தான் மாறினேன். ஓகே. பட் எனக்கு எங்கேயும் வந்து நான் ஒரு பெரிய பைக் ஓட்டுறேன்ற பயமே இருந்தது கிடையாது. ஓகே. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டேபிளான பைக். ஸோ நான் ரெக்கமெண்ட் டு எவ்ரி ஒன். ஓகே. என்னோட கமெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக் தாராளமாக போகலாம். இது கண்டிப்பாக ஒரு ஆல் டெரைன் பைக். ஒரு ஃபன் பைக்னு சொல்ல முடியாது. ஒரு கேடிஎம் மாதிரி ஒரு சடன் பிக்கப்போ இல்லை இந்த மாதிரி டக்குன்னு கட் அடிக்கிறதுக்கோ அந்த மாதிரியான பைக் கிடையாது. இது நீங்கள் வந்து ஜென்ரலாக ஆஃபீஸ் எடுத்து போகலாம். இந்த சிட்டி ரைட்ஸ் ஆகட்டும் இல்லை ஹைவே ரைட்ஸ் ஆகட்டும். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஒரு ரொம்ப டஃப்பான ஆஃப் ரோட்லாம் கூட பண்ணியிருக்கோம். நல்லாவே ஹேண்டில் பண்ணிச்சு, ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். அந்த ஃபுட்டேஜ்லாம் நான் அப்புறம் கடைசியாக ப்ளே பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் வந்து இந்த பைக்கில் என்னென்னலாம் பண்ணலான்ற மாதிரி. அதே மாதிரி பிக்கப்பும் சொல்லவே வேணாம். அதாவது உங்களுக்கு வந்து வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் வந்து 70-80லாம் வந்து தாராளமாக போயிடலாம். ஒரு 120ல் க்ரூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட்லாம் தெரியாது. ஏன்னா இந்த பைக்கை வந்து நான் வந்து எக்ஸ்டென்சிவாக ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை பை.